சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல கதிரையும் கதிரோட மனைவியும் போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டாங்க இல்லையா? முத்துவும், மீனாவும் சேர்ந்து. இதனால ரோகிணி வந்து பணமே கிடைக்காது. எங்ககிட்ட சொல்லியிருந்தா மிரட்டி வாங்கியிருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இத கேட்டு இந்த மனோஜும் ஆமா, ஆமா அப்படின்னு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ரோகிணிக்கு. இந்த பக்கம் என்னடான்னா, அப்ப மீனாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்காம, இவங்களா தானே போய் அந்த பணத்த எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் நியாயம், இது மட்டும் நியாயமா? அப்படின்னு திசைய திருப்பி விடுறாங்க. ஆனா, அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. இப்படியே வாக்குவாதம் போகுது. கடைசியா முத்து மீனா மேல தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டுர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஏ வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி ரூ. 1,00,000 கேட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்திலேயே தான் சிட்டி இருக்கிறாப்புல. இதுவும் சிட்டியோட ஏற்பாடு தான். அதுக்கப்புறம் இத கேட்டுட்டு ரோகிணி உடனே சிட்டிக்கு தான் ஃபோன் பண்றாங்க. ஓகே. அப்படின்னா நான் பிஏவ மிரட்டுறேன். அதுக்காக நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணும். முத்துவோட கார் சாவி கேட்டிருந்தோம்ல, அது எனக்கு வந்து நீ நைட் எடுத்து குடுக்குற அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாங்க. ரோகிணிக்கு வேற வழியே இல்ல. அதே மாதிரி நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவோட கார் சாவிய எடுத்து தூக்கி போடுறாங்க பால்கனியில இருந்து. அவங்களும் கார ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. மேபி படத்துல வர மாதிரி பிரேக் ஒயர தான் புடுங்கி விட்டுருப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். எதுவுமே தெரியாத மாதிரி மறுபடியும் சாவிய எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப கார் சாவி கீழ போனதும் தெரியாது, மேல வந்ததும் தெரியாத மாதிரி தான் இருக்கு. மறுநாள் காலையில முத்து வழக்கம் போல வேலைக்கு புறப்படுறாப்புல. அப்ப எல்லாருமே பழைய துணிய குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அநாத ஆசிரமத்துக்கு குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம விஜயாகிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை வந்து சேலைய கேட்கிறாப்புல. பழைய சேலை, கட்டாத சேலை இருந்தா குடுத்தரலாம் அப்படின்னு. நான் கட்டின சேலைலாம் யாருமே கட்டக்கூடாது அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி ரோகிணி வர, அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. இனி எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.